மகர ராசி. உயர்ந்த குறிக்கோளோடு வாழக்கூடியவங்க. அந்த குறிக்கோள அடைந்தே தீரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா உழைக்கக்கூடியவங்க. மொத்தத்துல கடின உழைப்பாளிங்க. தன்னுடைய கஷ்டம் என்னவாக இருந்தாலும் சரி, தனக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு தான் தான் காரணம். அது மத்தவங்களால ஏற்பட்டிருந்தாலும், அவங்க அத பண்றதுக்கு நான் தானே போய் தலைய குடுத்தேன். அதாவது என்ன நடந்தாலும் சரி, மத்தவங்கள குறை கூறாதவங்க. மத்தவங்க சோர்ந்து போய் இருந்தா கூட, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. நெறைய பேருக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க. ஆனா, இவங்க திரும்பி பார்த்தா, இவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்னாலும், இவங்களால நல்லா இருக்கிறவங்க கூட இவங்கள தட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதாவது வரம் குடுத்தவன் தலையிலே கை வைக்கிறதுனாக்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நெறைய பேர் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும், உங்களலாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்ணுங்கிறத பார்க்க போயிடுவீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய மகர ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலம் காரணமா கடவுள் படைத்த பொக்கிஷமாக விளங்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% சாதகமான பலன்கள் வரப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. வருஷத்துடைய முதல் மாதத்துல நமக்கு நல்லது நடந்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரவால்ல இந்த வருஷம் வந்துட்டு நம்மள ஏமாத்தாது. இந்த வருஷம் நம்மள கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். அப்படி பார்க்குற மகர ராசிகளுக்கு இந்த மாதம் அப்படிதான் கொடுக்க போகுது. சிறப்பு பலன்களா பார்த்தோம்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இது சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்கும். வங்கி கடன வந்து எளிமையா அடைச்சிருவீங்க. ஒரு தொழில் செய்றவங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து நெறைய கடைகளும், நெறைய தொழில்களும் உங்களுக்கு அமையுங்க. அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவர் வழி உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு மதிப்பு, மரியாதை உயரும். வீட்ல வந்துட்டு அதிகமா அக்கறை இருக்கும். புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. பொன் பொருள் சேரும். சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. கலைஞர்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய திறமைகள் எல்லாமே மக்களால பாராட்டப்படுங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இதனால நீங்க நெனச்ச மதிப்பெண்களை தேர்வுகள்ல பெற முடியுங்க. குறிப்பா படிப்பையும் தாண்டி விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். என்னம்மா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, நான் இப்ப சொன்னது உங்களுக்கு சிறப்பு பலன்கள். முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாமா? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாத்துடைய கிரக மாற்றம் என்ன, அதை பொறுத்தாங்க பலன்கள் அமையும். அப்படி பார்த்தோம்னா மகர ராசிக்கு உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்க ராசியில சுக்கிர பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலே இருக்காரு. அடுத்த கலத்திரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவான், அவரு கூடவே செவ்வாய் பகவான் வக்ரகத்தில கூட்டணியில இருக்காரு. அடுத்த பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானும் இப்படிதான் கிரக நல்ல அமைப்பு இருக்கு. அடுத்த கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு ஐயன சைன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து 18/1/2025 அன்னைக்கு களத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவங்க 3 பேரையும் தொடர்ந்து கடைசி மாத்திரை இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய 28/1/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே உடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு பலமா இருக்காரு. இதனால மகர ராசிகளுக்கு பல வகைகள்ல நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த வேதனைகள், சோதனைகள் எல்லாமே மாறப்போகுது. வெளியே சொல்ல முடியாத கஷ்டம். மனசுக்குள்ள குமுறி குமுறி அழுதுருப்பீங்க. யார்கிட்ட போய் சொல்றது? எங்க போய் சொல்றது? யார் நமக்கு ஆறுதலா நிப்பாங்க? கைப்பிடிச்சு தூக்கி விடுவாங்களா? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்பா மாதிரி. ஒரு குழந்தை வேதனைப்படுறதுக்கு அப்பா விடுவாரா? உங்களுடைய கண்ணீரை மாத்தி, உங்களுடைய கவலைகளை போக்கி, உங்கள சந்தோஷமா வாழ வைக்கிறது தானே அப்பாவோட கடமை. அதுதான் சனி பகவான் பண்ண போறார். அது மட்டுமா, உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். ரொம்ப மருத்துவ செலவெல்லாம் வந்து கண்மூடித்தனமா கஷ்டப்பட்டுருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. நல்ல திடகாத்திரமா, தேக ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வாழ வரப்போறீங்க. உங்கள பார்த்து ஏளனம் பேசினவங்க எல்லாரும் வாயடிச்சு நிக்க போறாங்க. குறிப்பா அரசாங்க காரியங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்குது. அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா முடிஞ்சு வரும். உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிகளுக்கு தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உண்டாகும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவு வந்து இப்ப உங்களுக்கு கை கொடுக்கும். இது உத்தியோக பணிகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், வேலைகள் எல்லாமே எளிமையா நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும்.
உங்களுக்கான வேலையை சரியான நேரத்துல செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. குடும்பத்திலயும் ஏதாவது உங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்கலாம் இன்னைக்கு வாய் அடிச்சு போவாங்க. நீங்க சொல்றத கேட்டுட்டு பூம் பூம் மாடுவன்னு தலையாட்டுவாங்க. அதேமாரி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி குடுப்பீங்க. குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. அடுத்த திருமணமான தம்பதிகள பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவி கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும். இதனால நெறைய நன்மைகள் விளையும். அதே மாரி உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த சில வேலைகள்லாம் நீங்க செஞ்சு வைப்பீங்க. அந்த திட்டமிடல் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பொருட்கள பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா பார்த்துருங்க. நேரம் காலம் கடத்திறாதீங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா, அது கூடவே கொஞ்சம் கோபம் வரும். திடீர்னு கோவம் வரும். ஆனா, அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம நிதானமா இருந்தீங்க அப்படின்னாக்கா, வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. அதே மாரி எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, தள்ளி போடவே கூடாது. உடனே முடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும். எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி முன் ஆலோசனை செய்து அதுல ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க, வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைக்கும். அடுத்து அரசியல் துறையில இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சாமர்த்தியமான செயல்பாடுகள் மத்தவங்க வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்த விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும். அதனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபருடைய அறிமுகம் உண்டாகும். அதனாலேயே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்குது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படுது. டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எந்த விதத்திலும் குறைவில்லாத வாழ்க்கை இந்த ஜனவரி மாதத்துல மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க. கவலையே வேணாம். ரொம்ப ஜம்முன்னு ஜாம்னு வாழலாம். இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நிலுவையில உள்ள தொகைகள் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அது உங்களுக்கு வந்து பிடிச்ச மாரி தான் இருக்கும். அடுத்து கணவன் மனைவிக்கு உறவுக்கிடையே மகிழ்ச்சிகரமா இருக்கும். குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடும். தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளோட நலன்ல அதிகமா அக்கறை காட்டுவீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சாதகமான முடிவை கொண்டு வந்துருவீங்க. இழுபறியாக அந்த காரியங்கள கூட நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் தேர்வுகள்ல வெற்றி உண்டு. பயம் நீங்கி உங்களுடைய கல்வி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா காரியங்களும் நன்மைகள் உண்டாகும். செய்யக்கூடிய தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். நண்பர்கள் மூலமும் தக்க தருணத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து செய்யக்கூடிய தொழில்ல நிம்மதி இருந்திருக்காது. ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இன்னைக்கு நிம்மதி கிடைக்கும். அதிக நன்மைகள் உண்டாகும். தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி கிடையாது. பொத்தாம் பொதுவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. மகர ராசியை சேர்ந்தவங்க எந்த தொழில் செய்தாலும் சரி, வீட்ட பாத்துக்கிறீங்களா? சொந்தமா தொழில் செய்றீங்களா? ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சின்னவங்களா இருங்க, பெரியவங்களா இருங்க. எல்லா வகைகள்லயும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு ஏக்கத்துல இருந்தீங்களோ, அந்த கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. வேலை இல்லாதவங்க வேலை அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வருவதனால, குறிப்பா நீராஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றுவதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். புரியுதுங்களா? சனிக்கிழமை பெருமாள மட்டும் இல்ல. சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்தனால உங்களுடைய அப்பா இல்லையா அவரு? அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவருக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான விஷயம். இன்னும் சிறப்பு. எனக்கு வந்து வாழ்க்கையில நான் முன்னேறிக்கிட்டே போகணும். படிப்படியாவது நான் முன்னேறணும். அனுதினமும் ஒரு இன்ச்சாவது நான் வளரணும்னு நினைச்சீங்கன்னா, தினம் தினம் காகத்திற்கு எள் கலந்த சாதமோ அல்லது கோதுமை உணவோ குடுக்கறதுனால நல்ல முன்னேற்றம் இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். அதாவது கருணை பார்வை உங்க மேல விழுந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. எந்த தெய்வத்தாலையும் தடுக்க முடியாது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறை நாட்கள்ல ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இது தேய்பிறை நாட்கள் எடுத்துனாக்கா செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, பெருசா வந்துட்டு எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது தொழில் செய்றவங்களுக்கு. மகர ராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தீங்கனாலும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியூர் பயணங்கள தவிர்த்திடணும். அந்த நாள்ல எதுவும் வந்து நான் புதுசா தொடங்குறேன், புதுசா முயற்சி பண்றேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கக்கூடாது. அது கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்கூடாது. அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய சரி, வெளி இடத்துலயும் சரி கோவப்படக்கூடாது. நிதானமா செயல்படணும்.
முடிஞ்ச அளவுக்கு அமைதி கடைபிடிப்பது சிறப்பான விஷயம். அந்த 2 நாட்கள் வந்துட்டு கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு சென்று, அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல சொன்னோம்னா, வரக்கூடிய ஜனவரி மாதம் 27, 28 இந்த 2 நாட்கள ஒரு சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படையானது. இதுவே நட்சத்திரக்காலுக்கு தனிப்பட்ட ஏதாவது பரிகாரம் இருக்காமான்னு கேட்டீங்கன்னாக்கா, உத்திராடம் நட்சத்திரம். வாழ்க்கையில வெற்றி அடைய கடின உழைப்பை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, சிவபெருமானுடைய வழிபாடும், விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் சங்கடங்களை மறைத்து வைக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். நல்ல செல்வாக்கு பெற்றவங்க நீங்க. உங்களுக்கான பரிகாரம், அனுதினமும் லட்சுமி நாராயணனை வழிபாடு செய்வதனால நெனச்ச காரியங்கள் நிறைவேறும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். தொழில்ல கெட்டிக்காரங்க நீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, கருடன் மற்றும் முருகப்பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி. மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளேயே நெறைய நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. வரக்கூடிய வாய்ப்புகள மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. எந்த விஷயத்த செய்தாலும் சரி, கவனமா மட்டும் இருந்துக்கோங்க. விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னாக்கா, விழி பிதுங்கி நிக்க வேண்டிய ஒரு நிலை வரவே வராது. முன்னப்பட்ட கஷ்டங்கள் திரும்ப வரக்கூடாதுங்கிறத நெனச்சு, இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.